கண்டிப்பா சார் நேர்கள் கேட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அடுத்தது என்னோட கொஸ்டின் நம்ம டாக்டர் பழனி சேனல்ல வந்து பாருங்க அனு கேட்க போறாங்க, நக்கல்வி கேட்க போறாங்க, நச்சுன்னு கேட்க போறாங்க. சார் கண்டிப்பா சார் ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தெரிஞ்சுக்க வேண்டிய கொஸ்டின். ஸோ இன்னைக்கு வந்து சட்ட முறையில கூட இது நடைமுறையில இருக்கிற ஒரு பழக்கம். பட் அது ஆனா சரியா தப்பான்னு எனக்கும் டவுட்டா இருக்கு. நம்ம நேர்களுக்கும் நிறைய பேர் டவுட்டா என்கிட்ட கேட்ட கேள்வியை கேட்கிறேன். இன்னைக்கு என்னன்னா ஆண்கள் அதாவது ஹோமோசெக்ஸ்னு சொல்றாங்க, பெண்கள் இன்னைக்கு வந்து கல்யாணமே பண்ணிக்கிறாங்க சார். அவங்க வந்து எங்களுக்கு பசங்க கூட ரிலேஷன்ஷிப் பிடிக்கல, அதனால எனக்கு என் ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது தான் கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் என் ஃப்ரெண்டையே என் கூட இருக்க பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பசங்களும் சரி, எனக்கு இப்போ எந்த ஒரு பொண்ணு மேலே ஈர்ப்பு வரல, எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு மேலே தான் ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பசங்களும் சரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதனால செக்ஷுவல் லைஃப் பாதிக்குது. ஸோ வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிறது தான் வந்து ஒரு நடைமுறையான செக்ஸ். ஆனால் இப்போ அப்படி இல்லை, இது வந்து சட்டமே வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது சரியா தப்பா, இதனால என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வரும், இந்த முறை வந்து கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம எதிர்காலம் எப்படி பாதிக்கப்படும்? அதுவும் அருமையான கேள்விதான். ஆண்களும் செக்ஸ் பண்ணிக்கிறாங்க, பெண்களும் செக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது எப்படி சாத்தியமாகும்? அனு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சட்ட ரீதியா இருக்குது அப்படின்னு. ஆனா இருந்தாலும் ஒரு ஆண் ஒரு பெண் இதுதான் நடைமுறை. அந்த காலத்துல வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கு பெண் திருமணம் செய்து வைத்தார்கள். இதுதான் இயற்கை. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமா அடிக்ட் ஆகுறாங்க. அது தவறானது. அதாவது இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான், பெண்ணுக்கு ஆண் தான். இதுதான் நடைமுறையில கடவுளுடைய படைப்பே, இறைவனுடைய படைப்பே அதான். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்தால் அவங்க லைஃப் நல்லா இருக்கும். அதே ஒரு ஆணை திருமணம் செய்வதனால் கண்டிப்பா நல்லா இருக்காது. ஒரு பெண்ணை திருமணம் செய்வதனால் நல்லா இருக்காது. செக்ஸ் ரீதியாகவும் நல்லா இருக்காது, மன ரீதியாகவும் இருக்காது, உடல் ரீதியாகவும் நல்லா இருக்காது. என்னுடைய சொந்த கருத்து நான் சொல்வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மாதிரி ஒரு சூழல் இருந்தால் மாற்றி நீங்க ஒரு ஆணையும் பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டால் நல்லது. இதுதான் நடைமுறையில சாத்தியம். இது மாதிரி இருந்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும். இல்ல ஒரு ஆணை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, பெண்ணும் அவங்களுக்கு வந்து அடுத்தது ஒரு குழந்தைன்றது எப்படி சார்? அதுல வந்து அதுதான் நானும் சொல்றேன். அது வந்து மாத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது அவர்களுடைய விருப்பம். இருந்தாலும் அது மாதிரி இல்லாம ஒரு ஆணும் பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டால் குழந்தை பிறப்பு, தலைமுறை, இன்னொரு குழந்தை, இல்லற வாழ்க்கை இன்பம், சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும். இதுதான் நான் என்னுடைய சொந்த கருத்தா அந்த சேனல் மூலியமா சொல்லிக்கிறது. அது மாதிரி இருந்தா நீங்க மாற்றி அமைச்சிங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும்.